சென்னை மாநகராட்சி கழிப்பறைகள் இலவச கழிப்பிடங்களாக மாற்றப்பட்ட பின்னர் முறையாக பராமரிக்கப்படாமலும் புதிய கழிப்பறைகள் கேட்பாரற்றம் கிடப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். சென்னை மாநகராட்சியால் பராமரிக்கப்படும் கழிப்பிடங்களில் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என மாநகராட்சி அறிவித்தது. இதன் பின் பல இடங்களில் உள்ள பொது கழிப்பறைகள் பராமரிப்பின்றி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடையார் இந்திரா நகர் பகுதியில் இருந்த கழிப்பிடம் இலவசமாக்கப்பட்ட பின் சுத்தப்படுத்தப்படாமல் பயன்பாடற்று போக தற்போது இடிந்து கிடக்கும் நிலை உள்ளதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். எங்களுக்கு இந்த கழிப்பிடம் ரொம்ப வசதியாக இருந்துச்சு. பட் இப்போ என்னன்னு சொன்னால் பராமரிப்பு காரணமாக சரியா இல்லை. ஆனால் கட்டணம் இல்லாத கழிப்பிடம் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கட்டணம் வசூலிக்க ஆரம்பித்தோடனே வர ஜனங்கள் ஏழ்மையான ஜனங்கள் தான். அப்படி இருக்கும்போது 2 ரூபா 3 ரூபா பரவாயில்ல 5 ரூபா 10 ரூபான்னு வாங்க ஆரம்பிச்சதுனால அது கொஞ்சம் இது பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க கட்டண கழிப்பிடன்றதுனால ஆளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. வைக்கக்கூடாதுன்னு ஆள் கிளப்பினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பராமரிப்பு ஆள் கிடையாது. KK நகர் 100 அடி சாலை அருகே உள்ள குடிசை பகுதியில் இருந்த பொது கழிப்பிடம் இடிக்கப்பட்டு பயோ டாய்லெட் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இதில் ஒரே நேரத்தில் 4 பேர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிலை உள்ளது. இதுபோன்ற கழிப்பிடங்களில் குளியல் வசதி இல்லாததால் அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் பெரும்பாலான மக்கள் சாலையில் குளிக்கும் நிலை உள்ளதாக கூறுகின்றனர். குளிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எதுவுமே வசதி கிடையாது. இந்த இதில் தண்ணி பிடிச்சி தான் நாங்கள் குளிப்போம் வைப்போம். இந்த ரோட்டில் தான் குளிக்கிறது, எந்த இதுவுமே கிடையாது. ஒரு வசதி இல்லாத இருக்கிறோம் நாங்கள். இந்த பாருங்க துணி கூட பாருங்க ரோட்டில் துவைக்கிறோம். குளிக்கிறது கூட ரோட்டில் தான் குளிக்கணும். பொம்பளைங்களாக இருக்கனால வீட்டில் குளிக்கிறோம். ஆம்பளைங்க ஃபுல்லாக ரோட்டில் தான் குளிப்பாங்க. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 19,000 பொது கழிப்பிடங்களும் 3,000 சமூக கழிப்பிடங்களும் சென்னையில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து கழிப்பிடங்களின் தேவையை உணரும் அதே வேளையில் புதிதாக அமைக்கப்படும் கழிவறைகளை பொதுமக்களின் தேவையையும் இடத்தையும் பராமரிப்பையும் முறையாக திட்டமிட வேண்டும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் ராஜா.